அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ஒவ்வாமையில தமிழ்நாட்டில பல பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. நான் ஒரு ஊடகவியலாளரா, அது மட்டும் இல்லாம ஒரு செய்தியாளராவே நானே களத்தில போய் நெறையா செய்திகள சேகரிக்கிறதும், அத நியூஸ் கார்டாவும், புத்தகத்திலயும் போடுறதும், நம்ம இணையத்தில போடுறது, இது போல பல விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, நமக்கு என்ன தோணுது, இப்போ இங்க ஒரு ஒரு விதமான ஒரு மன பிறழ்வு உள்ள நெறைய பேர் கூட நம்ம சமூகத்தில இருக்கிறோமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ 2 நாளைக்கு முன்ன நம்ம பார்த்தோம். ஒரு வைரலான ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சு. ஒரு மாணவர் கல்வி நிலையத்தில, பள்ளிக்கூடத்தில அந்த இன்னொரு சக மாணவர அடிச்சது. அது வீடியோ வெளிய வந்தது. அது மிகப்பெரிய வைரல் ஆனது. அங்க ஆசிரியர் நிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட எல்லாமே செஞ்சது. இதெல்லாம் பார்க்கும்போது, ஆஹா! என்னமோ வேற மாரி ஆயிட்டு இருக்குடா! அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. இதே தான் நம்ம சமூகத்தில நம்ம பல விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் தோணும். என்னடா இது என்னமோ நடந்துகிட்டு இருக்குடா! அப்படின்ற என்னதான் நீங்க வேகமா நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி, அது நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு நம்ம வேக வேகமா நம்ம குடும்பத்துக்காக போயிட்டு இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுபோல தான் இன்னைக்கு அரசியல நம்ம பார்க்கும்போதும், அதுபோல தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இவங்க தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்கள பிடிக்கல, திமுக வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருந்த காலங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அதிமுக வரவே கூடாது அப்படின்னு இருந்து திமுக களமாடிய காலங்கள நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா, இந்த 2 கட்சியுமே சேர்ந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் களமாடுறத இவங்களுக்கு பிடிக்கவே இல்ல அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியுது. இது அவங்களுக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா பல பேருக்கு. காரணம் கேட்டா, அதுக்காக வேணுக்குன்னே அந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தான், நமக்கு என்ன தோணுது, நம்ம சேனல் ஆரம்பிக்கும்போது நம்ம இந்த இப்போ தமிழக வெற்றி கழகம், விஜய், நம்ம பசங்க இவங்கள பத்தி நம்ம பெருசா போடணும் அப்படின்ற எண்ணம் நமக்குலாம் இருந்ததே இல்ல. ஆனா என்ன ஒரு காரணம்னா, நல்லது செய்றத யாரா இருந்தாலும் அத நம்ம ஊக்கப்படுத்தணும். ஒருத்தனுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதும், அவங்களுக்கு தட்டி குடுக்குறதும் தான். கால புடிச்சு இழுக்கிறதும், கவுத்து போட்டு அடிக்கிறதும் அந்த வேலை இருக்கக்கூடாது. இத நம்ம ஒரு அறமாவே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான், நம்ம அப்படி பயிற்சி எடுத்ததுனால தான், நம்ம ஏதோ ஒரு நம்ம இன்னைக்கெல்லாம் வேற ஒரு செய்திய நம்ம போடணும் அப்படின்ற எண்ணத்தில தான் நம்ம நெனச்சிட்டு இருந்தோம். என்னடா தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம், டிவிகேக்கே நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு செய்தி போடுவோம்டா. ஏன்னா ஒரு 5, 6 வீடியோவ நம்ம அத போட்டோம்ல. அப்படிங்கும்போது நம்ம என்னடா அது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு காலையில வெற்றி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு இங்க தமிழ்நாட்டில நடந்துச்சு. இது தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு. இந்த மாநாடு எந்த அளவு வெற்றிகரமா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா, ஒரு வகையில மகிழ்ச்சியா தான் இருக்குது. பல பேரும் வரவேற்கிறாங்க. ஒரு நடுநிலையாளர்களா இருக்கிறவங்க உண்மையா வரவேற்கிறாங்க. 100 நாளுக்குள்ள ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில 100 நாளுக்குள்ள இருந்த மாநாட்டில 1,00,000 கோடி முதலீடுக்கான ஒப்பந்தங்கள் வந்திருக்குது. அங்க ஒப்பந்தங்கள் இத்தனை ஒப்பந்தங்கள் வருது. அதில 1,00,000 கோடிக்கு மேல இங்க வரும். 1,00,000 பேருக்கு மேல வேலை கிடைக்கும் அப்படின்னா, பாராட்ட தானங்க செய்யணும். அத ஒரு நியூஸ் கார்டா போடுறோம். உடனே அத கீழ போடுறாய்ங்க. ஏய் இது டாஸ்மாக்ல வேலை. இதெல்லாம் நம்புறபடியா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் ஏங்க இது? இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அவனுங்க பொய் தாங்க சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம். சில பேர் இன்னும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கங்கும்போது தான் நமக்கு என்ன தோணுச்சு, ஒரு குற்றத்திலே மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல தவறு இவங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதை ஏன்னு கேட்காம போகிறான்ல, அவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி. அதுபோல் குற்றத்தை மாநாடு செய்யாது, நானும் செய்ய மாட்டேன். அதனால தான் சரிடா இன்றைக்கி இதை பற்றியே நம்ம பேசுவோம்டான்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம போகிறோம். இப்போ அந்த ஒரு கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு கார் தொழிற்சாலை, அந்த கார் தொழிற்சாலை அதுக்காக இங்கே ஒப்பந்தமாக இருக்குது. அதே போல் 1,00,000 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த வேலையை தமிழக வெற்றி கழகம் செய்திருக்குது. அப்படின்ட்டு நம்ம மட்டுமா போடுறோம். பாலிமர் செய்திகளில் வருது, அனைத்து செய்திகளும் தந்தியில் வருது, நியூஸ் தமிழ் 24ல் வருது, தினம் மலரில் வருது, தினத்தந்தியில் வருது. அதே தான் நம்மளோட அரசியல் மாநாடு நம்மளோட ஊடகத்துலேயும் வருது. ஆனால் இவங்க அதை ஏற்றுக்கவே முடியல இவங்களால. அதுதான் இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்குறோமே, அடுத்தடுத்த வீடியோ போடுவாங்க பாருங்கள். இவங்க சொல்கிறதெல்லாம் பொய், அந்த மினிஸ்டர் சொல்கிறது பொய். ரைட்டு ராஜா, இப்போ இதுதான் ராஜா யதார்த்தமான வாழ்க்கை. இது நடந்துக்கிட்டு இருக்குது, இது ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு எந்த நேரம் பார்த்தாலும் என்னமோ இந்த ஒரு கதை ஒன்று தான் நமக்கு நினைவில் வருது.
ஒரு சாதாரணமாக ஒரு குரங்கு, அந்த குரங்கு சாதாரணமாகவே தாவிக்கிட்டு தான் இருக்கும். இங்கே அங்கே இங்கே அங்கேயும் தாவும். அது வந்து என்ன செஞ்சிடுது, நேராக போய் ஒரு பனை மரத்தில் ஏறுது, கல் எடுத்து குடிக்குது. கல் குடிக்கும்போது அங்கே வந்து ஒரு தேள் இருக்குது, அது வேற டக்குன்னு கொட்டிடுது. அது வேற இதுக்கு விஷம் ஏறிடுது. ஏற்கனவே கல் குடிச்சு வேற போதையாக இருக்குது. அப்போ அந்த குரங்கு என்ன குதிச்சு என்ன சேட்டை பண்ணுமோ அதே போல் சேட்டைகள் தான் இன்றைக்கி வந்து விஜய் ஆட்சிக்கு வந்தது. இவங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் மக்கள் எல்லாம் விரும்பி இருக்கிறாங்கல்ல, அதனால தானே அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. குறைகள் இருக்கானா இருக்கும் தான். ஒரே நாளில் எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சிடலாமா அப்படின்னு நினச்சா, அப்படி ஒரே நாளில் சரி செஞ்சிருவேன்னு எவன் ஒருத்தன் சொல்கிறானோ அது அத்தனையும் பொய்யும் தானேங்க அர்த்தம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதா, நம்ம வந்து பார்க்குறோம். பல அரசியல் அந்த அலுவலகங்கள் இதெல்லாம் நம்ம போகும்போது அந்த இடத்துல வந்து அரசு அலுவலகங்கள்லாம் தெரியுதில்ல, அவங்க வந்து வேலை எந்த அளவு நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குன்னு வந்து லஞ்சமே இல்லையா? இருக்குது. நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்மளே எடுத்து போடுவோம், நம்மளே வந்து பிடிச்சி கொடுப்போம், அந்த ஆட்களை வந்து மாற்றுவோம். ஆனால் நீங்கள் வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருப்பேன், நான் விமர்சிச்சுக்கிட்டே மட்டுமே தான் இருப்பேன் அப்படின்னா எந்த வகையில் ராஜா நியாயம் அது? இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இறங்கி ஏதாவது இந்த வேலையை செஞ்சுருக்கிறோம், அதுக்கு தமிழக வெற்றி கழகம் எப்பவும் போல் வந்து வேறு கட்சிகள்லாம் இருக்கும்ல, அது போல் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லையே, எந்த இடத்துல அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்குன்னா சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து இவர் அமைச்சர் மரிய வில்சத்தை பேசுகிறீங்க. வில்சன் நீங்கள் பேசுனதை விட அடுத்த மறுநாளே வந்து அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது வருத்தம் தெரிவிக்கிறாரு. வேறு எந்த இடத்துல இது போல் நடந்துச்சு? பட்ட நாமும் நம்ம பார்த்தோம் திமுகவில், அண்ணா திமுகவில் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் நம்ம பார்த்தோம், பாரதிய ஜனதா கட்சிகளில் கூட நம்ம பார்த்தோமே. யாரும் அப்படிலாம் இவங்கள மாதிரி ஒரு தவறு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த தவறை நாங்கள் திருத்திக்கிறோன்ற அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அது யார் மூலியமாக வரும்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த கட்சியின் அந்த அமைப்பின் தலைவர் யார் இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது போல தான் நடக்கும். அப்போ விஜய் அவர்கள் கூப்பிட்டு பேசியிருப்பார், இதெல்லாம் தப்புப்பா, இப்போலாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அதனால தான் அந்த அமைச்சர் வந்து மறுதடவையாக பேசும்போது அதை வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. அதுக்குள்ளேயே போட்டு புரண்டு ஏன் எல்லாம் நம்மளாம் வந்து அப்படியே மனித புனிதர்களாகவே தான் இருந்துட்டோமா? நீங்கள் பேசுகிறவங்க எல்லாம் மனித புனிதர்களா? இப்போல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா அது வந்து நல்லாவா இருக்குது? இன்றைக்கி இந்த மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து மாற்ற வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. இப்போ நமக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி சென்ற ஆட்சிகளெல்லாம் ஜீரோ கஞ்சா அப்படின்னு சொல்லி வந்து பேசுனது இல்லையா? அமைச்சர்கள் பேசுனாங்களா இல்லையா? பேசுனாங்கல்ல. ஆனால் அதுதான் உண்மையான நிலையா? அரசு மருத்துவமனையை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து பேசி அது வந்து அங்கே போய் ஆய்வு பண்ணன்னு போய் திடீர் ஆய்வுன்னு போகும்போதே ஒரு எங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் முன்னாடியே சொல்லி அவங்களெலாம் வர வச்சு அந்த நாடகம்லாம் நடந்ததில்லை. இதே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்ல, நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ, நான் பார்த்தேன்ல. அப்போ நான் ஒரு மனசனா யதார்த்தமாக சரியான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து பேசுகிறோங்கும்போது இதை வந்து ஏற்றுக்குங்க. இதுதான் வந்து யதார்த்தம். ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய வாரேன்னு சொல்லிட்டு வாராங்கல்ல, அது சொல்கிறதே பெரிய விஷயம். எங்கெங்கே நடக்கலை குற்றம், எங்கே நடக்கலை? ராமர் காலத்துலேருந்தே இருந்துச்சுங்க, அந்த புராண காலத்துலேருந்தே இருந்துச்சுங்க, அதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டி அதுக்கு வந்து எந்த குற்றத்துக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு சால் சாப்பு சொல்கிறதோட இவங்க திருத்திக்கிறேங்கிறாங்க, மாத்திரங்கிறாங்க. அதிகாரிகள் வந்து இந்த அதிகாரியை தான் இங்கே வந்து வைக்கணும்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு அதிகாரியை போடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த அதிகாரியை மாற்றுறாங்க. அதுபோல் எல்லா இடங்களையும் நடக்குது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னோடய இதில் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ எதுக்கு வந்து நம்மளெல்லாம் இவங்க பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் பக்கம், டிவிக்கு விஜய் பக்கம்லாம் நம்மளை வந்து தள்ளுது, இவங்களை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுது நல்லபடியா அப்படின்னு பார்த்தா இவர்கள் சரி செய்யணும்னு வந்திருக்கிறாங்க. சரியான மனம் உள்ளவங்க, உண்மையிலேயே நல்லவங்க, அவங்கள வந்து பாராட்டலாம். இல்லை பாராட்டலனாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு வந்து ஒரு படிக்கல்ல இல்லாட்டினாலும் ஒரு தடைக்கல்ல இல்லாமனாச்சும் இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு நல்ல மனிதர்களுக்கு அழகு. அதை விட்டுட்டு வந்து அந்த கட்சிக்காரர்களே சில பேர் வந்து செய்கிறாங்களா, அழகாக எடுப்போம், அதை வந்து கொடுப்போம், தன்னால் நடவடிக்கை எடுக்க வைப்போம், அதுதான் சரியாக இருக்கும். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இனிமேனாச்சும் அந்த ஒரு வைத்தறிச்சலே சுற்றிட்டு இல்லாமல் எல்லாரையும் வாழ்த்துவோம், நல்லா இருப்போம், எல்லாரையும் நல்லா வைப்போம். நன்றி, வணக்கம்.